வணக்கம். இது ஸ்டோரிஸ் ஃப்ரம் த காஸ்மோஸ். ஓகே. லாஸ்ட்டாக வந்து பிளேடியஸ் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து ஒரே ஃப்ளோவில் வந்து பிக் டிப்பர் அண்ட் ஹெர்குலஸ்னு சொல்லக்கூடிய 2 கான்ஸ்டலேஷன் பற்றி பார்த்துடலாம். ரெண்டுமே சப் கான்ஸ்டலேஷன்ஸ் தான். நட்சத்திரங்கள் மாதிரி ஒரு முழுமையான ஒரு சிஸ்டம் கிடையாது. 2 நட்சத்திர மண்டலங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறு வேறு சின்ன சின்ன ராசி மண்டலங்களுக்கும் கம்மியான சிறு நட்சத்திர மண்டலங்கள் வேணால் எடுத்துக்கலாம். பெரிய கிளஸ்டர்ஸில் ரொம்ப சின்ன 2 சின்ன கிளஸ்டர் தான். ஒன்று வந்து பிக் டிப்பர், இன்னொன்று வந்து ஹெர்குலஸ் கதைகளில் பெரிய ஹீரோவாகலாம். பட் கான்ஸ்டலேஷனில் வந்து அவர் ஒரு சின்ன நமக்கு ரொம்ப சின்ன கான்ஸ்டலேஷன் தான் சதன் இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது. கரடின்னு சொன்னாலும் த பேர் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னலாகவே இதோட கதைகள் இந்த கரடி இல்லைன்னா பிக் டிப்பரை வந்து எப்படி கம்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம மறந்து போன விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஞானியாகவும், இல்லைன்னா நம்ம மறந்து விட்டுட்டு போகிற விஷயங்களை நமக்கு திரும்ப எடுத்து சொல்லக்கூடிய, ரீகனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆத்மாக்களாகவும் தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கதைகள் இருக்குது. நான் இந்திய கதைகளில் அவங்க என்னவா வராங்கன்னு சொல்கிறேன். பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டலேஷன் அர்சா மேஜர்னாலே இந்தியாவில் பெரும்பாலும் சொல்லிடுவாங்க இவங்க தான் அப்படின்ட்டு. அப்படியானது ராமாயணத்தில் ஜாம்பவானோட கரடியாக காட்டுறது கூட ஆஞ்சநேயருக்கு அவரோட பழைய ஞாபகங்களை சொல்லி, நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உன்னால் இந்த மாதிரிலாம் மாற முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு கதை இதில் தான் போகும். ஸோ இந்த அர்சா மேஜர் வந்து எப்பவுமே நீங்கள் கீழே அர்சா மேஜரை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒன்று பார்க்கலாம், அர்சா மைனர் அப்படின்ட்டு. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதுலேயும் 7 டாட் தான் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேசின பிளாடியஸ்லேயும் 7 புள்ளி தான், ஆனால் அது யூ ஷேப்பில் வந்து அதுக்கு சென்டரில் ஒரு டாட் இருக்கும். இது அப்படி இருக்காது. இப்போ ஒரு கோடாலி மாதிரி இருக்கும், சின்ன ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி இருக்கும். இந்த பாருங்களா, நேராக வந்து அந்த மாதிரி அர்சா மேஜர். அர்சா மைனரும் அதுதான். ஸோ இந்த நேராக வந்து அந்த ஒரு பாக்ஸ் போய் ஸ்ட்ரைட்டாக வந்து கீழேலாம் இறங்குது இல்லைங்களா, இந்த கீழே இறங்குறதெல்லாம் புள்ளிகளை வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக குட்டியாக தெரியும். நல்ல கிளியர் ஸ்கைக்கு போனீங்கன்னா பிரைட்டாக தெரியும். நார்மலாக பளிச்சுன்னு தெரியுது வந்து அந்த மேலாப்பில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 7 லைன் தான். இந்த கரடியோட முதுகு தண்டு ஸ்பைன் தெரியுது பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க 1 2 3 4 5 6 7 அந்த 7 லைன்ஸ் வந்து பிரைட்டாக உங்களை தான் பளிர்னு வானத்தில் பார்க்க முடியும். இது வானத்தில் எங்கே பார்ப்பீங்க? இதுவும் வடக்கு பக்கம்தான் இருக்கும். வடக்கு பக்கத்தில் இதை நீங்கள் பார்க்காம இருக்கவே முடியாது. ஏன் இதை பார்க்காம இருக்கவே முடியாது? இப்போ சொன்னது தான். இந்த அர்சா மேஜர் பார்க்குறீங்கன்னா, அந்த அர்சா மேஜருக்கு மேலேயே இன்னொன்று பார்ப்பீங்க, என்னது அர்சா மைனர். அந்த அர்சா மைனரில் தான் நம்ம காஸ்மோஸோட இந்த இந்த அண்டவெளியோட பிரைட்டஸ்ட் ஸ்டார்னு சொல்லக்கூடிய போலாரிஸ் இருக்கிறது அர்சா மைனரில் தான். அப்போ நீங்கள் பிரைட்டஸ்ட் ஸ்டாரை பார்த்தீங்கன்னாலே எதை பார்க்குறீங்க? அர்சா மைனரையும் மேஜரையும் சேர்த்தே தான் பார்ப்பீங்க. சாரி, திரும்ப திரும்ப சொல்கிறோமே, அர்சா மேஜர். வடக்கு வானத்தில் இருக்கக்கூடிய போலரிஸ் ஸ்டார், பிரைட்டஸ்ட் ஸ்டாரு, அது இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டலேஷன். இதை நம்ம என்னவா பார்க்குறோம்? என்னவா நம்ம ஊர் கதையில் சொல்கிறாங்க? நம்ம ஊர் கதைகளில் இவங்களை எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்த ரிஷிகள்னு சொல்லுவாங்க. இந்த 7 பேருக்கும் அத்ரி, வசிஷ்டர், காஷ்யபர், கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்ரர் அண்ட் ஜாமத்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய 7 ரிஷிகளாக தான் நம்ம கல்ச்சர், அதாவது இந்தியன் கல்ச்சரை ஒரு பார்க்குது. இந்த 7 பேருக்கும் வேதத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த 7 பேரும் வேதிக் கல்ச்சரில் ஏன் முக்கியம் அப்படிங்கிறலாம் அந்த கல்ட்டுக்குள்ளே இருக்கவங்க, ப்ராக்டிஸில் இருக்கவங்களுக்கு பார்ப்பாங்க, தெரியும். ஸோ இந்த வேதிக் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய, இல்லை இந்து மதத்தோட ஆரிஜின்னு கிளைம் செய்யக்கூடிய அந்த டெக்ஸ்ட் எல்லாமே இந்த 7 பேரோட க்ரியேட்டிவிட்டியிலேருந்து தான், உருவாக்கத்துலேருந்து தான் வந்ததாக நம்ம இந்த டெக்ஸ்ட் சொல்லுது. நம்ம ஹிந்து டெக்ஸ்டோட பேஸ் ஆரம்பமே அப்படி தான் இருக்கும். ராமர் எடுத்திங்கன்னா விஸ்வாமித்திரர் வந்துடுவார். விஸ்வாமித்திரோட சீடர் தான் ராமர். இப்படி நீங்கள் எந்த கதையை எடுத்தீங்கன்னாலும் அத்ரி இருப்பார், இல்லை காஷ்யப முனிவர் இருப்பார், இல்லை கௌதம மகரிஷி வந்துடுவார். யாராச்சும் ஒரு மகரிஷிகள் வந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து புது விஷயங்களை சொல்லுவாங்க. நமக்கு மட்டும் இல்லை, கிரீஸ் மித்தாலஜி போய்க்கிங்க, எஜிப்சியன் மித்தாலஜி போய்க்கிங்க, இந்த மாதிரி ஒரு 7 பேர் இருப்பாங்க. நோவாவோட போட்டை சரி பண்ணவங்களாக இருப்பாங்க. இல்லைன்னா வந்து எஜிப்டில் எடுத்திங்கன்னா வந்து இப்போ பெரிய வெள்ளத்தில் தப்பிச்ச முதல் 7 பேராக இருப்பாங்க. வாட்டவர், இந்த பெருவெள்ளத்துலேருந்து மனுஷன் தப்பிக்கிறது, அந்த தப்பிச்ச மனுஷனை ஒரு 7 பேர் வழி நடத்துறது, இந்த அடிப்படை மூலக்கதை எல்லா இடத்துலையுமே ட்ராவல் ஆகிருக்கு. இந்த பெருவெள்ளத்துக்கான மூல காரணமாக இன்றைக்கி ஒரு தியரி என்ன எமர்ஜ் ஆகுதுன்னா, இந்த நம்ம வேகா ஸ்டாரை பற்றி பார்க்கும்போது பார்த்தது தான். வேகா டு போலாரிஸோட ஷிஃப்ட் இருக்குங்க இல்லைங்களா, இது ஒன்று ஒளியை இழந்து இன்னொன்று ஒளி பெற்ற அந்த பீரியட், அந்த டயத்தில் நிச்சயமாக
நிறைய என்வாயன்மெண்டல் ரெஃப்ளெக்ஷன்ஸ் நடந்திருக்கணும். அதனால கடல் கோள்கள் நிறையா வந்துச்சு. 14,000 வருஷத்துக்கு முன்னாடி கடல் கோள்கள் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 14,000 வருஷத்துக்கு முன்னாடியும் கடல் கோள்கள் வந்துச்சு. இப்படி இப்போ இந்த ஸ்டாரை பேஸ் பண்ணி 14,000 இயர்ஸாக நம்ம வந்து ஆர்கியாலஜியை ரிவர்ஸ் பண்ணுறோம். பூம்புகாரில் கூட 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நகரம் இருந்து அது பூம்புகாரோட பவுண்டரி லைன்லேருந்து 2.5 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டரோ கடலுக்கு உள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாம் ஒரு 14,000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 11,000 14,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பீரியடில் ஒரு பெரிய கடல்கோளில் பெரும்பாலான மனித சமூகம், அதாவது கடல் ஓரமாக வாழ்ந்துட்டு இருந்த சமூகம் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அவங்க ரெக்கவர் ஆகி வராங்க. ரெக்கவர் ஆகி வரும்போது கதைகள் நிறைய எழுதுகிறாங்க. இது புரிஞ்சுக்கணுன்னா வந்து இப்போ பேர மலையை நீங்கள் எடுத்துக்கலாம். கான்கிரீட் கட்டடம் இல்லை அப்படின்னா போன சென்னை மலையும் சரி, இப்போ விழுப்புரம் சுற்றி பெஞ்ச மலையும் சரி, இல்லை திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் போன வருஷம் பெஞ்ச மலையும் சரி, ஹெவி ரெயின்ஃபால் தான். இன்னும் ஒரு 100 சென்டிமீட்டர் 120 சென்டிமீட்டர் நீங்கள் சாதாரணமாக பேசணும் இல்லையா? அந்த ரெயின்ஃபால் இன்றைக்கி நீங்கள் கான்கிரீட் பில்டிங்காகவே ஒரு கிரவுண்டு ஃப்ளோர் வரைக்கும் முங்கடிக்குதுன்னா அன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னு யோசிப்பாங்க. அதுதான் பிரளயம். தனியாலாம் வர வேணாம், சுனாமி மாதிரி. அந்த மலையே பிரளயம் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளட்டை விச் இஸ் லாஸ்டட் ஃபார் டேஸ். நம்ம ஒரு 3 days 4 days 5 days பேசுகிறோம்ல. இதுக்கு முன்னாடி சென்னை ஃப்ளட்லாம் வந்து 2 வாரம், 2016 வந்த ஃப்ளட்டு, 15 வந்த ஃப்ளட்டு வந்து ஒரு 2 வாரம் போச்சு இல்லைங்களா? தண்ணி பேஞ்சதுக்கப்புறம் தண்ணி வெளியேறவே 2 வாரம் ஆச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி மாதக்கணக்காக, ஒரு மாத கணக்கத்துக்கு மேலே தண்ணி இருந்து தேங்கி ஓடி இருக்கணும். அதனால தான் மூழ்கி அழிஞ்சதை பற்றியும் அதுலேருந்து மீண்டு வந்ததை பற்றியும் திரும்ப திரும்ப பேசுகிறோம். கும்பகோணத்தில் தோணியப்பர் எடுத்துக்கோங்க. என்ன கதை? ஒரு தோணியில் சிவபெருமான் வந்து காப்பாற்றினாருன்ட்டு. விஷ்ணு அதே மாதிரி மச்சாவதாரமாக வந்து காப்பாற்றினார். ஒரு பக்கம் நோவா வந்து காப்பாற்றினார். இப்படி எல்லா பக்கமுமே தேவ தூதர்களோ இல்லை கடவுள்களோ வந்து ஒரு பெரிய ஃப்ளட்டில் வந்து மனுஷனை காப்பாற்றினாங்க. ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் அக்கரன்ஸுக்கான காரணமாக அறிவியல் சொல்கிறது வந்து வேகா ஸ்டார் டு போலாரிஸ் ஸ்டாரோட ஷிஃப்ட்டு. இது ஒரு மூல காரணமாக சொல்லுது. ஸோ இந்த இந்த ஷிஃப்ட்டுக்கு காரணமாக இது இருந்ததா 14,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரணமாக இருக்கிறதா மனுஷன் நம்பினால இந்த சப்தரிஷிகளும் பிக் டிப்பர் மண்டலமும் முக்கியமானதாக படுது. இந்த போலரிஸ்ன்னு சொல்லக்கூடிய துருவ நட்சத்திரத்தை பிக் டிப்பர் சுற்றுது பார்த்தீங்களா, லேயர் லேயராக வருஷம் ஃபுல்லாக 12 மாதமும் 3 மாதம் இடம் மாற்றி சொல்லுவாங்க. தன்னைத்தானே சுற்றுறாங்க. அப்போ தே வில் ரொட்டேட்டில் ப்ரீவியஸ்லி. ஸோ அது சுற்றுறது தான். நார்த் ஸ்டாரை சென்டரில் வச்சுக்கோங்க, உங்கள் அர்சா மேஜரை சுற்ற விடுங்க. சுற்றுனீங்கன்னா வர்றது தான் ஸ்வஸ்திக்கோட சிம்பிள். ஸோ வென் யூ ட்ரா ஸ்வஸ்திக் விச் மீன்ஸ் வருஷம் முழுக்க நீங்கள் ஒரே இடத்துல இருந்து அந்த அர்சா மேஜருங்கிற சப்தரிஷி மண்டலம் சுற்றுனதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. அப்புறம் ஒரு நாள் டெய்லி என்னால் பார்க்க முடியல அப்படின்னா, சரி டெய்லி பார்க்க முடியல வரைஞ்சாச்சும் பாடுறா அப்படின்னு நீங்கள் நம்ம சொல்கிறோம்ல, அந்த கதை தான் நம்ம ஸ்வஸ்திக் சிம்பிளோட கதை. இதனால தான் ஹிட்லரும் ஸ்வஸ்திக் மேலே ரொம்ப ஈடுபாடு காட்டினதான் தெரியல. பட் ஹீ நோஸ் தட் நாட் ஒன்லி ஹிம். இந்த சிம்பிளுக்கும் ஸ்டார்ஸுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து பெரும்பாலும் எல்லா சிவிலைசேஷன்லையுமே மக்கள் வெகுஜனமாக நம்மளை மாதிரி இருந்த மக்களுக்கு வந்து தெரிஞ்சு எழுதி வச்சுட்டே தான் இருக்காங்க. கம்பேர் பண்ணி எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ நடராஜர் பற்றி அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 1960s டெக்ஸ்ட் வெளியே வந்த ஒரு புக்கு தான். அப்பையும் இது வந்து ஸ்டார் தான், இப்போ கடவுள் உருவமாக வணங்குறோம் அப்படிங்கிற கான்வர்சேஷன்ஸ் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதுதான் பிக் டிப்பர்னு சொல்லக்கூடிய, கரடி ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய, பேர் கான்ஸ்டலேஷன் சொல்லக்கூடிய, மனிதன் மறந்து போகிற விஷயங்களை திரும்ப எடுத்து கொடுக்கக்கூடிய நட்சத்திர மண்டலமாக மனுஷன் நம்பின அர்சா மேஜர் இல்லைன்னா பிக் டிப்பர். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம வந்து டேட்டா இப்போ ஹெர்குலஸ்க்கு போயிடலாம். ஓகே, நம்மளோட 27 நட்சத்திரங்களில் இவர் வரமாட்டார், ஹெர்குலஸ் இருக்க மாட்டார். பட் நம்மளுடைய ஆயிலிய நட்சத்திர மண்டலத்துக்கு பக்கமாக தெரியவார். லைரா இருக்கு இல்லைங்க, லைராக்கும் ரொம்ப க்ளோஸாகவே தான் ஹெர்குலஸ் இருப்பார். இந்த ஹெர்குலஸ் ஸ்டாரை இப்போ இதுக்கு முன்னாடி அர்சா மேஜரை பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வானத்தில் எப்படி 12 மாதம் அவர் சுற்றி வருவார் இல்லையா. இந்த 12 மாதம் இவர் சுற்றி வரும்போது இந்த நட்சத்திர மண்டலம் என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் 12 லேபர்ஸ் ஆஃப் ஹெர்குலஸ்னு இருக்கும். ஓகே, இப்போ 12 லேபர்ஸ் ஆஃப் ஹெர்குலஸ்ங்கிறது என்ன? அதே தான் இந்த வானியலில் இது போகும்போது சுற்றி என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்ட்டு. இந்த 12 லேபர்ஸ் ஆஃப் ஹெர்குலஸ் கதையில் பல கதைகளை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நம்ம கிருஷ்ணரோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு கதையை மட்டும் பார்ப்போம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது. செட் இமேஜ் எந்த அளவுக்குன்னு தெரியல, கிளாரிட்டி எவ்வளோன்னு தெரியல.
பட் ஹெர்குலஸை வந்து பொதுவாக வரையும் போது அவரோட கடைசி கான்கொஸ்டான ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே புகுந்து ப்ரொமீத்தியஸை ஜூஸ்னா இந்திரன், நம்ம ஊர் இந்திரனுக்கு ஈக்குவலான கடவுள், அவரோட தோட்டத்துக்குள்ளே புகுந்து ப்ரொமீத்தியஸை விடுதலை செஞ்சு ஆப்பிளை கைப்பற்றுவார், அந்த ஆப்பிள்ஸை எடுப்பார். அதுதான் அது. நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த ஆப்பிளுக்கு மேலே ஏன் பாம்பு காட்டுறாங்க அப்படிங்கிற ட்ரா ஏரியா தான் அது, வரை அவுட்லைன் தான் இது. உங்களுக்கு பார்க்கும்போது சரியாக கிளியராக இல்லை அப்படின்னா, லைட்னால சரியாக தெரியல அப்படின்னா, நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே வரும், ஹெர்குலஸ் கான்ஸ்டலேஷன் போட்டிங்கனாலே வரும். யூ கேன் see it. நீங்கள் பார்த்தீங்கனாலே ஹெர்குலஸ் சைடில் செர்பானஸ்ன்னு இருக்கும், அக்யூலான்னு இருக்கும். ஏன் அவருக்கு அந்த செர்பானஸ்னால் என்ன, பாம்பு, ஏன் அந்த ஆப்பிளோட பாம்பு காட்டுறாங்க அப்படின்னு யூ கேன் கம்பேர். நெக்ஸ்ட். ஸோ இதில் சொன்னது தான் ஹெர்குலஸ் வந்து செர்பானஸ் கூட போடுற சண்டை தான் நம்ம கிருஷ்ணர் வந்து காளிங்க நர்த்தனமாக காட்டப்படுறது. ஸோ நைட் ஸ்கையில் பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பார். டிராகோ இல்லைன்னா செர்பானஸ், டிராகோன்னு சொல்லுவாங்க, செர்பானஸ்ன்னு சொல்லுவாங்க, வாட்டர் ஹைட்ரான்னு சொல்லுவாங்க, தமிழில் ஆயிலிய நட்சத்திரம், ஆயிலியனான பாம்பு. அந்த நட்சத்திரத்துக்கும் ஹெர்குலஸ்க்கும் நடக்கக்கூடிய சண்டை, அதாவது அந்த கான்ஸ்டலேஷன் அதுவும் ஆப்போசிட்டாக வரும்போது நடந்த விஷயமாக தான் அந்த கதை போகும். அதே மாதிரி ஒரு வயசான அம்மாவோட பால் குடிச்சு ஒரு அரக்கியை கொள்கிற கதை, அது ஹெர்குலஸோட லேபர்ஸில் ஒன்று தான். அதுவும் கிருஷ்ணர் கதையோடு எடுத்திருப்பாங்க, கிருஷ்ணர் கதையோட ஒப்பிட்டு எழுதியிருப்பாங்க. நிறைய சொல்லலாம், 12 லேபர்ஸ், ஆல்மோஸ்ட் 6-7 லேபர்ஸ் ஆஃப் ஹெர்குலஸ் வந்து கிருஷ்ணர் கதையோட கம்பேர் செய்யப்படும். ஸோ இந்த ஹெர்குலஸ் கதைங்கிறது என்ன, வானத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை மனுஷன் தன்னோட ரெக்கார்டுக்காக எழுதி வச்சான். பட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு 12 இதில் கான்ஸ்டலேஷன் சம்மந்தம் இல்லாதனாலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்குலஸ் வந்து ப்ரொமீத்தியஸை விடுவிக்கிறது. ஸோ இந்த ப்ரொமீத்தியஸ் யாருன்னு தெரியணும்னா, நம்ம எல்லாம் இன்றைக்கி நெருப்புன்னு ஒன்று யூஸ் பண்ணோம்ல, இப்போ லைட் பண்ணி கொண்டு வரோம்ல, இந்த ஒளியை, இந்த நெருப்பை மனித சமூகத்துக்கு கொடுத்தவனா, திருடி கொடுத்தவனா யார் சொல்கிறான், கிரீக் மித்தாலஜி சொல்லுது. இந்த ஓப்பன்ஹைமர்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அந்த படத்தை நோலன் ஸ்டார்ட் பண்ணுறதே ப்ரொமீத்தியஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகே, அது என்ன நோலன் என்ன சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாருன்னா, ப்ரொமீத்தியஸோட சோலும் ஓப்பன்ஹைமரோட சோலும் கனெக்ட் ஆகி உருவானது தான் அந்த புது நெருப்பு பிளம்பு. ப்ரொமீத்தியஸ் எப்படி ஜூஸ்லேருந்து நெருப்பை கடத்தி கொண்டு வந்து, கதை படித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும். நான் முழுசாக சொல்லாமல் அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். ப்ரொமீத்தியஸ் எப்படி ஜூஸ்லேருந்து ஒலம்பஸ் மலையிலேருந்து நெருப்பை திருடி கொண்டு வந்து மனித சமூகத்துக்கு கொடுத்து, மனித சமூகம் வந்து மற்ற விலங்குகளை ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணாரோ, அந்த மாதிரி தான் ஓப்பன்ஹைமரை வந்து அவர் ஃபீல் பண்ணியிருப்பார். ப்ரொமீத்தியஸும் நெருப்பை திருடை கொடுத்ததுனால கடவுள்களால் கொடுமைப்படுத்தப்படுவார். அவரை வந்து ஒரு இந்த ஆப்பிள் கார்டனில் கட்டி போட்டுருவாங்க. அவரோட ஈரலை தினம் ஒரு கழுகு வந்து கொத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் கதை போகும். இந்த ப்ரொமீத்தியஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது பிரமத்தோ வரும், ப்ரொமோத்னு நினைக்கிறேன். இதுக்கு சான்ஸ்கிரிட்டோட அர்த்தமே டு டேக், டு ஸ்டீல் அப்படிங்கிற அர்த்தம் தான். ப்ரொமீத்தியஸ் நெருப்பு திருடி தான் கொண்டு வருவார். அந்த கதையோட தாக்கம் ப்ரொமத் எக்ஸாக்டாக நான் வேணால் கமெண்ட்லேயோ இதுலேயோ ஒரு போகிறேன் அந்த சரியான வார்த்தையை, ப்ரொமீத் சம்திங் விச் இஸ் வெரி ரிலவெண்ட் டு ப்ரொமீத். அதுக்கு அர்த்தம் டு டேக் அவே, தெரியாமல் எடுங்கிற அர்த்தம் தான். இது எகைன் ஏன் சொல்ல வரோன்னா, கான்ஸ்டலேஷன் அதுலேருந்து உருவான கதை, அந்த கேரக்டர் அது மக்களோட மனசில் ஆழமாக பதிஞ்சு ட்ராவல் லைன் ஆக 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 நம்ம இப்போ எப்படி நம்ம ஃபோட்டோ காப்பின்னு யாராவது சொல்லுவோமா, ஜெராக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஜெராக்ஸ் வந்து இந்த கம்பெனி, ஃபோட்டோ காப்பியர் கம்பெனியோட பேர். பட் அது நம்ம மைண்டில் அப்படியே அடித்தா மாதிரி அப்படியே எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஜெராக்ஸ்ன்னு நம்ம வச்ச மாதிரி மைண்டில் அந்த கதை அந்தளவுக்கு ஆழமாக பதிஞ்சதுனால தான் நீங்கள் எழுதும் போதுமே, இல்லைன்னா மொழி உருவாகும் போதுமே, இல்லை சப்தம் ஃப்ரீக்வன்சி உருவாக்கும் போது அதுக்கான அர்த்தமாக அந்த ப்ரொமீத்தியஸ் அந்த அர்த்தமாக எடுத்து மனுஷன் பயன்படுத்துகிற அளவுக்காக இருக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் உங்கள் மொழி, உங்கள் சமூகம், உங்கள் கட்டமைப்பு இதெல்லாம் நம்ம உருவாக்குறதுக்கு முன்னாடியே நட்சத்திரமும் அதுக்கான கதைகளும் இங்கே எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருந்துச்சு. அதை தான் நம்ம திரும்ப 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 கேட்டு கேட்டு வளர்ந்துக்கிட்டே இருந்தோம். இப்படி உலகம் ஃபுல்லாக நிறைய கதைகள் இருக்குது. இந்த கதைகள் எல்லாம் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த கதைகள் எல்லாத்துலேயுமே திரும்ப திரும்ப ஒரே விஷயங்கள் தான் சொல்லிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி
அதுலேருந்து வரக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கில் வச்சு பேசுகிறது தான் இந்த என்டையர் ஸ்டோரிஸ் ஃப்ரம் த காஸ்மோஸ்க்கான ஐடியாலஜியே. ஸோ வித் திஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி.